உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். 6ஆம் வார்த்தை முடிந்தது என்று சொல்லி நாம் செய்கிறோம். என்ன முடிஞ்சிருச்சு? முடிந்த பிறகு எதை ஒப்படைக்கப்படுகிறார்? முடிந்தது என்று சொன்ன பிறகு அடுத்த வார்த்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறாரே. இனிமேல் என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்வதற்கு நான் ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் செய்து முடிச்சுட்டேன். இதுவரை நீர் எனக்கு நியமித்த காரியங்களை நான் செய்து உலகத்தில் பிறந்தேன். 33 வருட ஊழியம் செய்தேன், வளர்ந்தேன். சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய சரீரம் விற்கப்பட்டது, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, முடித்து விட்டேன். இனி செய்யக்கூடிய காரியங்களுக்காக நான் என்னை ஒப்படைக்கிறேன். அப்படியானால் இந்த முடிந்ததோடு கூட ஆண்டவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இன்னும் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இனி செய்யக்கூடிய காரியத்திற்கு ஆரம்பமாகத்தான் இந்த 7ஆம் வசனத்தை சொல்கிறார். இனி என்ன செய்ய போகிறார்? எல்லாம் முடிந்த பிறகு வேற என்ன செய்ய போகிறார்? விசுவாச பிரமாணத்தை நாம் போவோம். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் உயிர் தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து உயிரோடு மருத்துவரை நியாயம் நிறுத்த திரும்ப வருவார். இதெல்லாம் அவசியம். பாதிதான் முடிச்சு. இதுவரை முடித்திருக்கிறார். பிறந்தார், ஊழியம் செய்தார், பாடுபட்டார், மரித்தார். அதோடு முக்கியம். இன்னும் செய்யக்கூடிய காரியங்கள் மரித்த பிறகு பாதாளத்திலே இறங்கி அங்குள்ள ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். 3ஆம் நாளிலே உயிரோடு எழ வேண்டும். அதற்கு பிறகு பரத்திற்கு ஏற வேண்டும். பிதான வலது பாரசத்திலே உட்கார வேண்டும். அங்கிருந்து உயிரோடு மற்றும் நியாயத்திற்கு வர வேண்டும். இதற்கிடையிலே மற்றொரு தேற்றரவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்ப வேண்டும். இதையெல்லாம் செய்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? என் ஆவியை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். இந்த ஒப்படைக்கிறேன் என்கின்ற வார்த்தை இத்தனை பொருள் நிறைந்த ஒரு காரியம். இனி வரக்கூடிய காரியங்களை செய்வதற்கு என்னை நான் ஒப்படைக்கிறேன், உதாரணத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இனி வரக்கூடிய காரியங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக ஆண்டவர் தன்னை ஒப்படைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறார். அடுத்த காரியம், பிதாவே உமது காரியங்களை ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய நண்பர்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் உண்மையிலேயே மரிக்கவில்லை. சிலுவையிலே மயக்க நிலையிலே இருந்தார். மயக்க நிலையிலே இருந்த மயக்கம் தெளிந்தவுடனே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே நான் மரித்து விட்டேன், நான் மயக்க நிலையில் அல்ல, என்னுடைய ஆவி பிரிந்து விட்டது. நம்ம சொல்றோம், அவன் ஆவி பிரிஞ்சிருச்சு. ஆவி பிரிகிறது என்றால் அதன் பொருள் என்ன? மரித்து போனார். எனவே நான் மரித்து போனேன் என்பதை பறைசாற்ற வண்ணமாக இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரித்தார் என்பதை உலகிற்கு அறிமுகம் செய்யும் வண்ணமாகத்தான் கர்த்தாவே உங்கள் காரியங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம், இயேசுடைய மரணத்தை அவர் உறுதி செய்வதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னொரு காரியம், இயேசுடைய மரணத்திற்கும் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கும் பெரிய வேறுபாடு. அது இந்த வசனத்தில் பார்க்கணும். எப்படி என்றால், மரணம் கிறிஸ்துவை சந்திக்கவில்லை, கிறிஸ்துதான் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணம் கிறிஸ்துவை சந்திக்கவில்லை, நம்ம மரணம் சந்திக்கிறோம். ஆனால் மரணம் கிறிஸ்துவை சந்திக்கவில்லை. ஏனென்றால் மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயம். Christ has dominion over death. மரணத்தை வெற்றி கொள்கின்றார். எனவே மரணம் கிறிஸ்துவை சந்திக்கவில்லை, கிறிஸ்துதான் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, யோவான் 10:18 ஒருவனும் அதை என்பது ஜீவன். 17ஆம் வசனத்தில் பார்க்கலாம், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். என் ஜீவனை யாருமே என்ன செய்ய முடியாது? எடுத்துக்க முடியாது. இந்த போர் சேவகரை என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாது, புத்தி காத்தும் எடுக்க முடியாது,
யாரும் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் என்னுடைய ஜீவனை, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வாசியங்கள் ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன்.